ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஏசாயா 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். இந்த வசனத்தை கூறியவர் மரணத்தில் விளிம்பில் இருந்தபோது தேவன் தன்னை காப்பாற்றியதை அனுபவித்து அதனால் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று நன்றியுடன் அறிவித்தார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ரட்சிக்க ஒருவர் உண்டு. இன்று ரட்சிப்பு என்பது உடல் நோயிலிருந்து மட்டுமல்ல, தீய பழக்கங்கள், பொய், கோபம், போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, குடும்பத்தின் பிரச்சனை, மனச்சோர்வு, அநியாயமான வாழ்க்கை போன்றவற்றிலிருந்து தேவன் மனிதனை விடுவிக்க விரும்புகிறார். இன்று நமது சமூகத்தில் மிகப்பெரிய தேவை பணமோ பதவியோ அல்ல, நல்ல மனமாற்றமும் ஒழுக்கமும் ஆகும். ஒருவர் மாற்றப்பட்டால் ஒரு குடும்பமே மாறும். ஒரு குடும்பம் மாறினால் ஒரு சமூகம் மாறும். எனவே தவறான பழக்கங்களை விட்டு விலகுவோம். பிறருக்கு உதவி செய்யும் மனதோடு வாழ்வோம். நேர்மையான அன்பை கடைபிடிப்போம். தேவன் காட்டிய நீதியின் பாதையில் நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ரட்சிக்க வந்தார். ஆகவே நாமும் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள யாவரின் வாழ்க்கையும் நன்மையான பாதையில் வழிநடத்துவோம். நமது நல்ல வாழ்க்கை சமூகத்தில் ஒரு ஒளியாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்து ரட்சித்து உங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதமான வாழ கிருபை தருவாராக. உங்கள் வாழ்க்கையானது பிறரின் நம்பிக்கையும் நல்வழியும் காட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையாக தேவன் உங்களை மாற்ற, உங்கள் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. God bless you.